வணக்கம் குழந்தைகளா. நம்ம தமிழ் பார்த்துட்ருக்கோம். தமிழில் உயிரெழுத்துக்களை பார்த்துட்ருக்கோம். வரிசையாக ஒவ்வொரு உயிரெழுத்தாக நம்ம விளக்கமாக அதற்குரிய படங்களோடு பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? சரி, இன்னைக்கு நம்ம உயிரெழுத்துக்களுடைய கடைசி உயிரெழுத்து. மொத்த உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. அந்த 12வது உயிரெழுத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எஸ், ரெடி? ஆமாம். நாம் போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸை அப்போ தான் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ரெடி? வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடைசி கதை, அம்முவோட கடைசி கதையை நான் இன்றைக்கி சொல்லி முடிக்க போகிறேன். கடைசியாக அம்மு என்ன பண்ணினா, இந்த கதையை தெரியணும்னா நீங்கள் முதல்ல இருந்து பார்த்தா தான் புரியும். அம்மா என்ன பண்ணுறா? இலையை பறிச்சுட்டு வரா. அப்போ அங்கே என்ன இருந்தது? ஓனான் ஆட்டுக்குட்டி கூட சண்டை போட்டுட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே பயந்து போய் அவள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா? அங்கே இருக்கிற அவ்வை பாட்டி கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. பாட்டி, அங்கே பாருங்க, அங்கே ஓனான் என்னுடைய செல்ல ஆட்டுக்குட்டி கூட சண்டை போட்டுட்டு இருக்கு, வாங்க வாங்க விளக்கி வைங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை துணைக்கு கூட்டிகிட்டு போகிறா. அவங்க அவ்வை பாட்டியும் என்ன பண்ணுறாங்க? அதை சமாதானப்படுத்தி அந்த ஓனானை ஓட்டி அனுப்புகிறாங்க. இவன் செல்ல ஆட்டுக்குட்டிக்கு பறிச்ச இலையை சந்தோஷமாக கொடுத்துட்டு 2 பேரும் துள்ளை குதித்து விளையாடுறாங்க. அவ்வளோதான் கதை. இதோட அம்முவோட கதை முடிஞ்சிருச்சு. நீங்கள் வரிசையாக முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா அம்முவோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முதல்ல இருந்து போட்டு பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு புது புது அனுபவங்கள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு உயிரெழுத்து ஆ. முதல் உயிரெழுத்து ஆ. ஆ, அம்மா. அடுத்து இரண்டாவது உயிரெழுத்து ஆ. நெடில் இழுத்து சொல்லணும். ஆ. இரண்டாவது உயிரெழுத்து ஆ. மூன்றாவது உயிரெழுத்து ஈ. என் கூடவே சொல்லணும். மூன்றாவது உயிரெழுத்து என்ன உயிரெழுத்து இது? ஈ. சொல்லுங்க, என்ன உயிரெழுத்து இது? ஈ. அடுத்த உயிரெழுத்து ஈ. ஈ. நான்காவது உயிரெழுத்து ஈ. அடுத்தது ஐந்தாவது உ. 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 சொல்லுங்க, என்ன உயிரெழுத்து இது? உ. அடுத்தது ஊ. ஊ. என்ன உயிரெழுத்து இது? ஊ. அடுத்தது ஏ. ஏ. நல்லா வாய் விட்டு சொன்னீங்கன்னா எழுத்துக்கள் சீக்கிரம் மண்டையில் போய் உட்காரும். ஏ. என்ன உயிரெழுத்து இது? ஏ. அடுத்தது ஏ. என்ன உயிரெழுத்து இது? ஏ. சொல்லுங்க, என்ன உயிரெழுத்து இது? ஏ. ஐ. உயிரெழுத்து ஐ. என்ன உயிரெழுத்து இது? ஐ. அடுத்தது ஓ. உயிரெழுத்து ஓ. என்ன உயிரெழுத்து இது? ஓ. ஓ. அடுத்தது ஓ. ஓ. சொல்லுங்க, என்ன உயிரெழுத்து பார்த்தோம் கடைசியா நம்ம? ஓ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 12வது உயிர் எழுத்து கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஔ. ஔ. ஔவை. ஔ. ஔடதம். மருந்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அதுக்கு தமிழில் என்னன்னு சொல்லணும்? ஔடதம். ஔவை. ஔடதம். விளக்கமாக பார்க்கலாம். ஔவை யார்? அவங்க அவ்வை பாட்டி. ஆத்திச்சூடி எழுதின அவ்வை பாட்டி. ஔவை. அடுத்தது ஔடதம். இதோட பெயர் என்ன? ஔடதம். ஔடதம். பார்த்துட்டிங்களா ரெண்டுத்தையும்?
இப்போ நான் கேள்வி கேட்கட்டா உங்களை நான்? முதல் படம் யார் இவங்க? ஔவை. யாரது? ஔவை. அடுத்தது ஔடதம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம நோட் புக் எடுத்து 2 வரி நோட்டில் அழகாக நம்ம எழுத போகிறோம். என் கூடவே எழுதுங்க. அழகாக அந்த வட்டம் போட்டு அந்த 2 வரிக்குள்ளே அழகாக வரணும். ஔ அப்படின்னு சொல்லிகிட்டே எழுதணும். சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஔ. என்ன எழுத்து எழுதுகிறோம் நம்ம? ஔ. ஔ. என்ன எழுத்து இது? ஔ. அடுத்தது கண்டுபிடிங்க. யார் இவங்க? அப்பா அங்கே என்ன எழுத்து வரணும்? எழுதியாச்சா? எழுதுங்க. ஔ. ஔவை. ஔவை. அடுத்தது என்னது இது? கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஔடதம். அப்போ அங்கே என்ன வரணும்? ஔ. என்ன எழுத்து வரணும்? ஔ. ஔடதம். அவ்வளோதான் குழந்தைகளா. நம்ம அழகாக 12 எழுத்துக்களையும் படிச்சிட்டோம். திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் நான். இங்கே ஐ என்ற எழுத்தை வட்டமிடுங்க பார்க்கலாம். வெரி குட். அடுத்த எழுத்து ஏ. ஏ எங்கெல்லாம் இருக்கு? இங்கே கண்டுபிடிங்க. 1 2 3 4. வெரி குட். சூப்பராக சொல்லிட்டீங்க. எல்லா உயிரெழுத்துக்களும் இதே மாதிரி தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உயிரெழுத்துக்களை நம்ம வெற்றிகரமாக முடிச்சிருப்போம். இன்றைக்கி முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக உயிரெழுத்துக்களை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.